ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் 5 பொது தேர்தல், இந்த தேர்தல் அனைத்திலையுமே கூட்டணியே இல்லாத, யாரு கூட இந்த மாதிரி நான் பாரு அங்க போயிருவேன், நான் பாரு இங்க போயிருவேன், நீ இவ்வளவு தரல அங்க போயிருவேன், நீ அவ்வளவு தரல இங்க உட்காந்துக்குவேன், ஆட்சியில பங்கு தருவியா, அதிகாரத்தில் இதை தருவியா, அப்ப யாருக்கிட்டையும் மண்டிட்டு நிக்காம, எவை வீட்டு வாசல்லையும் நாய் மாதிரி போய் நிக்காம, நான் வந்தா எத்தனை சீட்டு தருவேன், நான் வந்தா எவ்வளவு நோட்டு தருவேன் அப்படின்னு கேட்காம, என் மக்களோடு கூட்டணி, என் மக்களுக்கான கூட்டணி அப்படின்னு என் மக்களோடு தான் இருப்பேன்னு இன்றைக்கு வரைக்கும் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள், அதுல 2016 இருந்து இப்ப 2026 10 ஆண்டுகளாக நடந்த அனைத்து பொது தேர்தல்களிலும் தொடக்கத்தில் சொன்ன என்ன நிலையோ, திராவிட தேசிய கட்சிகளோடு கூட்டணி கிடையாது அப்படிங்கிறதுல வெற்றி தோல்விகளை தாண்டி எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் சரி, ஆனால் நாங்கள் கொண்ட கருத்தியல்ல, நாங்க எங்களுடைய தத்துவத்துல உறுதியாக இறுதி வரை இருப்போம்னு ஒரு கட்சி 5 தேர்தல்களை தாண்டி வந்து நிக்குது அப்படின்னா உண்மையாகவே மாற்று அரசியலை பார்க்க, மாற்று அரசியலை சுவைக்க, மாற்று அரசியல் அதிகாரத்தை இந்த வியூக வகுப்பெல்லாம் தாண்டி இந்த மக்கள் சிந்திப்பார்களே, ஆனால் அது நிச்சயமாக இது நாம் தமிழர் கட்சியினுடைய மாற்று அரசியலாக இருக்கும் என்பதுதான் மக்களுடைய தீர்ப்பாக இப்பொழுது வரக்கூடிய தேர்தலில் மக்கள் காட்டுவாங்க. அதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்ல, மக்கள் மிக தெளிவா இருக்கிறாங்க.